புதுச்சேரி நெல்லுமண்டி விநாயகர் என்று அழைக்கப்படும் அருள்மிகு ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் அனைத்து காவல் நிலையங்களிலும் சிசிடிவி பொருத்தவும், கஞ்சாவை முற்றிலும் ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தமிழ்தாய் நகரில் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை இளைஞர் ஒருவர் எந்தவொரு பயமும் இன்றி சாதாரணமாக திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது. மாணவர்களால் நடத்தப்பெறும் முதல் புதுமையான மாதிரி கல்லூரி உணவு விடுதி திறப்பு விழா. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் கோட்டக்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக ஐம்பெரும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி நெல்லுமண்டி விநாயகர் என்று அழைக்கப்படும் அருள்மிகு ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி நெல்லுமண்டி விநாயகர் என்று அழைக்கப்படும் அருள்மிகு ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதற்காக கடந்த 27ஆம் தேதி மங்கள இசை மற்றும் விக்னேஸ்வர பூஜையுடன் யாகசால பூஜை தொடங்கியது. தொடர்ந்து வரசித்தி விநாயகருக்கு பல்வேறு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெற்றது. யாகசாலை பூஜையில் வரசித்தி விநாயகருக்கு கணபதி பூஜை, ராசபந்தனம், நாடி சந்தனம் ஆகியவை நடைபெற்று 4 கால யாக பூஜைகள் நிறைவடைந்தது. யாத்ர தானம், கலச புறப்பாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ராஜகோபுரம் மற்றும் வரசித்தி விநாயகர் மூலவர் விமானம் ஆகியவற்றுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா அபிஷேகமும் மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வரசித்தி விநாயகர் ஆலய நிர்வாகிகள், பொதுமக்கள், வியாபாரிகள் செய்திருந்தனர். மேலும் இன்று முதல் 47 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் அனைத்து காவல் நிலையங்களிலும் சிசிடிவி பொருத்தவும், கஞ்சாவை முற்றிலும் ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள ஊர்காவல் படை வீரர்களுக்கான 500 பணியிடங்களை நிரப்ப புதுச்சேரி அரசு சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதற்கான விண்ணப்பங்களை பெறப்பட்டது. அதன்படி 20,135 விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. இவர்களுக்கான உடற்தேர்வு கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உடற்பயிற்சி தேர்வை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகிறது. மேலும் காவலர்களுக்கான பதவி உயர்வு மற்றும் கருணை அடிப்படையில் வேலை போன்ற காவலர்களின் கோரிக்கைகளுக்கும் நிறைவேற்று பெற்று வருகிறது என குறிப்பிட்டார். மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை தடுக்க தமிழக போலீசாருடன் குழுவாக இணைந்து செயல்பட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். புதுச்சேரியில் மாநிலத்தில் உள்ள அனைத்து கண்காணிப்பு கேமராக்களை சரி செய்யப்பட உள்ளது. அதேபோன்று காவல் நிலையங்களை கண்காணிக்கும் வகையில் அனைத்து காவல் நிலையங்களிலும் 3 கோடி ரூபாய் செலவில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட உள்ளது. இதற்கான கோப்புகள் அரசின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அரசின் ஒப்புதல் கிடைத்தவுடன் அனைத்து காவல் நிலையங்களிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படும் என்று தெரிவித்தார். புதுச்சேரி தமிழ்தாய் நகரில் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை இளைஞர் ஒருவர் எந்தவொரு பயமும் இன்றி சாதாரணமாக திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட தமிழ்தாய் நகர் 4வது குறுக்கு சட்டசபையில் காவலராக பணியாற்றும் ஜெயசங்கர் குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார். இதனிடையே கடந்த மாதம் 27ஆம் தேதி இரவு ஜெயசங்கர் வழக்கம் போல் வீட்டின் வாசலில் அவரது இருசக்கர வாகனத்தை வீட்டின் வாசல் முன்பு நிறுத்தி இரவு 10:30 மணியளவில் வீட்டில் வெளியே வந்து பார்த்தபோது அவரது இருசக்கர வாகனம் காணாமல் போயிருந்தது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் திருட்டு போன சம்பவம் தொடர்பாக முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து இருசக்கரம் காணாமல் போன வீதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சியை போலீசார் ஆய்வு செய்ய போது இளைஞர் ஒருவர் சாதாரணமாக நடந்து வந்து சட்டசபை காவலர் ஜெயசங்கரின் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்தது. இதையடுத்து வழக்கு பதிவு செய்து இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். மாணவர்களால் நடத்தப்பெறும் முதல் புதுமையான மாதிரி கல்லூரி உணவு விடுதி திறப்பு விழா. புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் மாணவர்களால் நடத்தப்பெறும் புதுமையான உணவு விடுதி தொடக்க விழா மற்றும் பாவேந்தர் பாரதாசன் தோட்டம் திறப்பு விழா கல்லூரி வளாகத்தில் 1/2/2024 வியாழக்கிழமை காலை 10 மணியளவில் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்ததாஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை போர்த்தியும் பூங்கொத்துக்கள் வழங்கியும் வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா நினைவு தோட்டத்தில் கொரோனா நோயினால் உயிரிழந்தவர்களுக்கு நிலவஞ்சலி செலுத்தினர்.
அதன் பின்னர் சிறப்பு விருந்தினர்கள் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு தோட்டங்களையும் பூங்காக்களையும் பார்வையிட்டனர். கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்ததாஸ் அவர்களின் அரிய முயற்சியின் காரணமாக கல்லூரி வளாகம் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை பெற்றுள்ளது. அவரின் தொலைநோக்கு பார்வை, அர்ப்பணிப்பு இவற்றின் மூலம் கல்லூரியின் கல்வித்தரம் உயரவும் சுற்றுச்சூழல் மேம்படவும் ஏதுவாக அமைந்தது. புதுச்சேரி மாநில உள்துறை மற்றும் கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு நமச்சிவாயம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உணவு விடுதி மற்றும் பாவேந்தர் பாரதாசன் தோட்டம் இவற்றை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். அவர்தம் சிறப்புரையில் கல்லூரியின் சுற்றுச்சூழல், கல்லூரியின் தரம் இவை மாற்றமடைந்துள்ளது. மாணவர்களால் நடத்தப்பெறும் இந்த உணவு விடுதி புதுமையானதாக உள்ளது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஒற்றுமையே நமக்கு பலம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. மாணவர்களின் கூட்டு முயற்சிக்கு கிடைத்த வெற்றியே இது. நல்ல ஆரம்பத்திற்கான அறிகுறி. அது மட்டுமல்லாமல் கல்லூரி நிர்வாகம் பல பயனுள்ள பணிகளில் ஈடுபட்டு வருவது பாராட்டுக்குரியதாகும். மாணவர்களின் ஆற்றலை பயன்படுத்திக் கொள்ளும் தளமாக இக்கல்லூரி அமைந்துள்ளது பாராட்டுக்குரியதாகும். கல்லூரி முழுவதும் பசுமையாக உள்ளது. புதுவைக்கு பெருமை சேர்த்த பாவேந்தர் பாரதாசன் பெயரில் தோட்டம் அமைத்திருப்பது சிறப்பம்சமாகும். இதற்கு காரணமாக கல்லூரி முதல்வரை பாராட்டுகிறேன். இக்கல்லூரி மற்ற கல்லூரிகளுக்கு ஒரு முன்மாதிரியாக செயல்படுவது வரவேற்கத்தக்கதாகும் என்றுரைத்தார். காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் திருமுகு PLM கல்யாண சுந்தரம் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டினார். மாணவர்கள் கனவு இங்கு நினைவாக வருகிறது. புதுமையான முயற்சிகளில் ஈடுபட்டு வரும் கல்லூரி முதல்வரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் என்றுரைத்தார். உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்பத்துறை இயக்குனர் திருமுக அமன் சர்மா அவர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களால் நடத்தப்படும் இந்த புதுமையான உணவு விடுதி குறித்தும் மாணவர்களின் கூட்டு முயற்சி குறித்தும் பாராட்டினார். கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்ததாஸ் அவர்கள் இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி தலைமை உரை நிகழ்த்தினார். அவர் தம் தலைமை உரையில் மாணவர்களின் முயற்சிகளுக்கு தடை போடாமல் இங்கு ஊக்குவிக்கப்படுகிறது. ஆரோக்கியமான கல்வி கற்கும் சூழலை இங்கு உருவாக்க பெற்றுள்ளது. இந்த உணவு விடுதி மாணவர்களை மையமாக கொண்டு செயல்படும். இது மாணவர்களை தொழில் முனைவராக மாற்றவும் வழிவகை செய்யும். இந்த உணவு விடுதிக்காக கல்லூரியின் ஒரு பழைய பேருந்து பயன்படுத்தப்படுகிறது. இது ஏற்கனவே உள்ள வளங்களை மறுபரிசீலனை செய்யும் முயற்சியாக அமைந்துள்ளது. இந்த உணவு விடுதி புதுமையான முயற்சி என்பதால் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. மாணவர்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை இது உருவாக்கும். இந்த உணவு விடுதியின் மூலம் வணிக செயல்பாடுகள், வாடிக்கையாளர் சேவை, சந்தைப்படுத்துதல் முதலியவற்றை மாணவர்கள் உணர்ந்து கொள்ள முடியும் என்றுரைத்தார். இந்த உணவு விடுதி மாணவர்களால் மாணவர்களுக்காக மாணவர்களே நடத்தப்படும் புதுமையான ஒரு முன்மாதிரியான உணவு விடுதியாக அமைந்துள்ளது. இந்நிகழ்வில் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கூட்டுறவுத்துறை பேராசிரியர் முனைவர் R. வேல்ராஜ் தலைமை குழுவிலான குழு ஏற்பாடு செய்திருந்தது. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் கோட்டக்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக ஐம்பெரும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு சங்கத் தலைவர் அன்சர் பாஷா தலைமை தாங்கினார். செயலாளர் முகமது வக்கீல், பொருளாளர் கமலஹாசன், இணை செயலாளர் சகுல் ஹமீத் வரவேற்புரை ஆற்றினார்கள். சங்கத்தின் உயர்மட்ட குழு, தலைமை குழு நிர்வாகிகள், தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். மாநில தலைவர் AM விக்ரம ராஜா அவர்கள் சங்கத்தின் பிரம்மாண்ட மாநில கொடியேற்றி சிறப்புரையாற்றினார்கள். மாவட்ட தலைவர் ராமகிருஷ்ணன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பின் தலைவர் பாபு அவர்கள் சிறப்புரை ஆற்றினார்கள். கோட்டக்குப்பத்தில் நீண்ட காலமாக ஆட்டுப்பட்டி கூடம் அமைக்காமல் உள்ளதை தொடர்ந்து மாநில தலைவர் அவர்கள் நேரடியாக சென்று நகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை மனுவினை கொடுத்து அதற்கான ஆயத்த பணிகளை செய்து தர வலியுறுத்தினர். மேலும் சங்கத்தின் அங்கம் வகிக்கும் நலிந்த வியாபாரிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள். விழாவில் நகர தலைவர் அன்சர் பாஷா அவர்கள் மாநில அளவில் மாநில இணை செயலாளராக பொறுப்பேற்றுள்ளதாக பாராட்டுகள் விழா நடைபெற்றது. புதிதாக இணைந்த உறுப்பினர்களுக்கு சங்க சான்றிதழும் பரிசு தொகையும் வழங்கி வரவேற்கப்பட்டது. விழாவின் முடிவில் சங்க துணைத் தலைவர் ஹலில் பாய்ஸ் அவர்கள் நன்றி உரை கூறி விழாவினை சிறப்பித்தார்கள். புதுச்சேரியில் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள வனத்துறையில் சுற்றுச்சூழல் மேம்படுத்தும் திட்டம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் ரூபாய் 5 கோடி செலவில் ரோப் வாக், சைக்கிளிங், வாக்கிங் ட்ராக் மற்றும் வனத்துறை முழுவதும் சுற்றியுள்ள பகுதிகளில் 10 அடி உயர சுற்றுச்சூழல் அமைத்தல் போன்ற பணிகளுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதன் மூலம் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா இன்று மாண்புமிகு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் சுற்றுலாத்துறை
உள்துறை அமைச்சர் மாண்புமிகு லட்சுமி நாராயணன் அவர்கள், வனத்துறை அமைச்சர் மாண்புமிகு தேனி ஜெயக்குமார் அவர்கள் மற்றும் முருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழிக்கு தலைவருமான நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் பூமி பூஜை செய்து விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இவ்விழாவில் அரசு உயர் அதிகாரிகள், ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மத்திய அரசு விளையாட்டு நலத்துறை மற்றும் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற தேக்வாண்டோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவின் இணைப்பில் இயங்கி வரும் அங்கீகரிக்கப்பட்ட புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டுச் சங்கத்தின் சார்பாக புதுச்சேரி மார்ஷியல் ஆர்ட் கிளப் மூலம் பாண்டிச்சேரி மாவட்ட அளவிலான குறுகிய மற்றும் பும்சே தேக்வாண்டோ போட்டிகள் லாஸ்பேட்டை பல்நோக்கு விளையாட்டு அரங்கில் கிட்ஸ், சப் ஜூனியர், கேடட், ஜூனியர் மற்றும் சீனியர் என 100க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் நடைபெற்றது. இதில் பாண்டிச்சேரி மாவட்டத்தைச் சேர்ந்த அங்கீகரிக்கப்பட்ட மாணவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சிறப்பு அழைப்பாளராக சைபர் கிரைம் ஆய்வாளர் கீர்த்தி, தேக்வாண்டோ நிறுவன தலைவர் மாஸ்டர் ஸ்டாலின் ஆகியோர் போட்டியை தொடங்கி வைத்தனர். சிறப்பு விருந்தினராக சிவாலயம் பிரெண்டஸ், சிவபிரகாசம் மற்றும் மண்வாசம் இளைஞர் நற்பணி மன்ற தலைவர் ஆறுமுகம் கலந்து கொண்டனர். மாஸ்டர் ஜோதிமணி தலைமை தாங்கினார். மாஸ்டர் மூர்த்தி முன்னிலை வகித்தார். சர்வதேச நடுவர் பகத்சிங் அனைவரையும் வரவேற்றார். சங்க பொதுச் செயலாளர் மஞ்சுநாதன் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அமைப்பு செயலாளர் நந்தகுமார் செய்திருந்தார். புதுச்சேரி நெல்லுமண்டி விநாயகர் என்று அழைக்கப்படும் அருள்மிகு ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் அனைத்து காவல் நிலையங்களிலும் சிசிடிவி பொருத்தவும், கஞ்சாவை முற்றிலும் ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தமிழ்தாய் நகரில் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை இளைஞர் ஒருவர் எந்தவொரு பயமும் இன்றி சாதாரணமாக திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது. மாணவர்களால் நடத்தப்பெறும் முதல் புதுமையான மாதிரி கல்லூரி உணவு விடுதி திறப்பு விழா. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் கோட்டக்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக 50 விழா நடைபெற்றது.